ஆனந்த சந்திரிகையின் அன்பு வாசகர்களுக்கு இனிய தமிழ் வணக்கங்கள். உங்களுடன் உரையாடுவது ராம்கி ராமகிருஷ்ணன். கடவுள் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த ஒரே சொத்து நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதுவும் பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. இந்த கட்டுரையை படிக்கும் போது கடவுள்னு ஆரம்பிச்ச உடனே நீங்க ஏதோ ஒரு ஆன்மீக கதை சொல்ல போறேன்னு நினைச்சுக்காதீங்க. கடவுள்ங்கிற வார்த்தையை நம்ம மனித சக்தியை மீறிய சக்தி, பிரபஞ்சத்தின் ஆற்றல் என்று எப்படி வேணா சொல்லிக்கலாம். அறிவுஜீவிகள் சொல்றது போல இது சிந்தனை தொடர். நமக்கு அன்றாடம் வரக்கூடிய சிந்தனைகளை கோர்வையாக்கி விவாத பொருளாகவும் வியாக்கியானமாகவும் எளிய நடையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தருவதே இதன் நோக்கம். என்ன சரிங்களா? வாங்க. இன்றைக்கு சிந்தனைக்கு வருவோம். 24 மணி நேரம் மனிதர்கள் அனைவருக்கும் கிடைத்த சொத்துன்னு ஆரம்பிச்சோம். ஒரு மனிதன் நமக்கு கிடைச்ச 24 மணி நேரத்தை எப்படி செலவழிக்கிறார் என்பதிலேயே அவருடைய ஏற்றமும் தாழ்வும் ஏற்படுகிறது. இந்த இடத்துல வள்ளுவரோட ஒரு குறள் ஞாபகத்துக்கு வருது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல வள்ளுவர் வாழ்வாங்கு அப்படிங்கிற பதத்தை எங்கேயுமே சரியா அவர் விளக்கல. நம்ம 5ஆம் வகுப்பு படிக்கும்போது இந்த குறள் நம்ம படிச்சிருக்கோம். இன்று வரைக்கும் நம்மள யோசிச்சுட்டு இருக்கோம், வாழ்வாங்குன்னா அர்த்தம் என்ன அப்படின்னு. இதுக்கு ஒரு பதில்ல பல பதில் கிடைக்கும். இப்ப நம்ம மு வரதராசனாருடைய உரையை படிச்சோம் வச்சுங்க, இதே திருக்குறளுக்கு. அவர் என்ன சொல்றாரு? வாழ வேண்டிய அறநெறியில் வாழ்வது வாழ்வாங்கு வாழ்வது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இத வள்ளுவர் எங்கேயுமே விளக்கல. ஏதோ மர்ம நாவல் படிக்கும்போது சொல்லுவாங்களே, அடுத்த அத்தியாயத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாழ்வாங்கு வாழ என்ன செய்யணும்னா மீதி உள்ள 1329 குறளையும் படிங்க அப்படின்னு விட்டார் அவர் நம்மள்கிட்ட. நம்ம சாலமன் பாப்பையோட உரையை படிச்சோம் வச்சுங்க, அதுல என்ன சொல்றாரு? மனைவியுடன் இல்லற வாழ்க்கையை சிறப்பாக வாழ்பவன் என்று சொல்கிறார். இந்த குறள் இல்வாழ்க்கைங்கிற அத்தியாயத்துல வருவதனால அவர் அப்படி யோசிச்சிருக்கலாம். ஆனா இதில் அவர் உபயோகித்த சிறப்பாக என்ற அடைச்சொல் இருக்கு, மறுபடியும் சிந்திக்க வைக்குது. சிறப்பாக என்றால் என்ன அர்த்தம்? மனைவிக்கு தினமும் கணவன் சமைச்சு கொடுக்கறதா, இல்ல கணவனோட காலை மனைவி தினம் அமுக்கி விடுறதா என்று பல கேள்விகள் நம்ம மனசுல வரும். ஏன்னா இது சிறப்பாக அப்படிங்கும் போது நம்மளுக்கு சரியான விளக்கம் கொடுக்கல. ஒரு மொழியில அடைச்சொல்லின் உபயோகம், அடைச்சொல்னா ஆங்கிலத்துல சொன்னோம்னா அட்ஜெக்டிவ்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா அட்வர்ப்னு வச்சுக்கலாமே. வினையோட தன்மையை விளக்குது. ரைட்? சிறப்பாக வாழ்வது அப்படிங்கிறது வாழக்கூடிய வினையின் தன்மையை விளக்குது. ஆனா அது ஃபுல்லா விளக்குறது இல்லை. அது எப்படி விளக்குறதுன்னா ஒரு உணர்ச்சி பூர்வமாக விளக்குது, தர்க்க ரீதியாக விளக்குவதில்லை. இப்ப ஒரு உதாரணமா ஒரு புதுமண தம்பதிகள் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சீரும் சிறப்புமாக வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. உடனே நம்ம கேட்கக்கூடாது எவ்வளவு சீரு எவ்வளவு சிறப்புன்னு கவுண்டர் பண்ணி மாதிரி கேட்டோம்னா நல்லா இருக்காது. ரைட்? அதே மாதிரி இந்த வாழ்வாங்குங்கிற வார்த்தையை யார் எப்படி விளக்குறாங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அமெரிக்கால ஒரு தொழில்நுட்ப துறையில வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து, நீங்க வாழ்வாங்கு வாழ்கிறீர்களா அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு? காலையில எழுந்த உடனே ஆஃப் ஷோர் கால் ஆரம்பிச்சிருதுங்க. 6 மணிக்கு ஆரம்பிச்சிருது, 7 மணிக்கு இல்லாட்டி ஆரம்பிச்சிடும். இந்தியாவில் உள்ள பணியாளர்கள் உறங்குவதற்கு முன்னாடி அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். காலையில் 11 மணி வரை இந்த வேலை தொடரும். அப்புறம் கொஞ்ச நேரம் உணவு சமைக்க சாப்பிட அப்படின்னு போகுது. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் உள்ள பணியாளரோட வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இது சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தொடரும். சில சமயம் மேற்கு கடற்கரை பகுதியில் எங்க கஸ்டமர் இருந்தாருன்னா 7 மணி வரைக்கும் தொடரும். பிறகு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா உடற்பயிற்சி செய்யலாம், இல்லைன்னா இரவு சாப்பாடு என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிக்கலாம். இப்படி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் வாழ்வாங்கு வாழ்வதற்கு கொஞ்சம் வழி கம்மி தான். அப்ப நீங்க வார விடுமுறையில என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொல்றது? வார விடுமுறையில கடைக்கு போய் காய்கறி வாங்குறோம், மளிகை சாமான் வாங்குறோம், சில சமயம் துணிமணிகள் வாங்குறோம், சில சமயம் காரு வீடு பங்களாவுக்கு வேண்டிய வசதிகள்லாம் வாங்குறோம். இந்த மாதிரி வசதியாக வாழ நமக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் வாங்குவதைத்தான் வாழ்வாங்கு அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பாரோன்னு என்னையே திருப்பி கேட்டாரு.
இதற்கிடையில வாட்ஸ்அப்ல வரக்கூடிய செய்திகளை படிக்கணும், மியூசிக் கேட்கணும், தொலைக்காட்சியில வரக்கூடிய தொடரை பார்க்கணும், இல்லாட்டி புதுசா வந்த திரைப்படத்தை பார்க்கணும், உண்ணணும், உறங்கணும், குழந்தைகளுக்கு தேவையான பள்ளி பாட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீது கவனம் செலுத்தணும். இடையில் நண்பர்கள், உறவினர்களுக்கு கல்யாண நாள், பிறந்த நாள், கிரகப்பிரவேசம், பேபி ஷவர் போன்ற விடுமுறை நாட்களுக்கு வேலை வந்துடும். மீதி நேரம் இந்தியாவில் உள்ள பெற்றோர்களுடனோ உறவினருடனோ பேச வேண்டும் என்று மிக நெருக்கடியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றார் அவர். நீங்கள் வாழ்வாங்கு வாழ்கிறீர்களா என்ற கேள்விக்கு இவர் இவ்வளவு பதில் சொல்றாரு. இது அமெரிக்காவில் வாழும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வாழும் மற்ற எல்லா துறையிலும் வேலை வாய்ப்பவர்களுக்கும் நிலைமையும் இதுதான். நாம் அனைவருமே ஒவ்வொரு நாளும் 8 to 10 மணி வரை வேலையில் செலவிடுகிறோம். பிறகு நமது குடும்ப உறவு நட்பின் தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். இதை தவிர வேறு என்ன செய்ய வேண்டும்? இதை மட்டும் செய்தால் வள்ளுவர் சொன்னது போல் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவோமா? கவலையா இருக்கா? கவலைப்படாதீங்க. நாம என்ன செய்யறோம் என்பதல்ல வாழ்வாங்க வாழ்வது, எப்படி செய்கிறோம் என்பதுதான். மேல சொன்ன ஒவ்வொரு செயலிலும் நாம் பொதுவா செய்யறது மற்ற மனிதர்களுடன் உரையாடுவது, பழகுவது, அவர்கள் சொல்வதை கேட்பது போன்ற தொடர்பு சார்ந்த செயல்கள், அதாவது கம்யூனிகேஷன்ஸ், தொடர்பு சார்ந்த செயல்கள். அதாவது அலுவலகத்துல சக ஊழியருடன் உரையாடுவது, கடையில் பொருள் வாங்கும் பொழுது கடைக்காரருடன் உரையாடுவது, குடும்பத்து நபர்களுடன் உரையாடுவது என்று நாம் வெவ்வேறு ஆட்களுடன் வெவ்வேறு காரணங்களுக்காக உரையாடுகிறோம். இதில் நாம் கவனம் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் மற்றவர் மனத்தை புண்படுத்துமாறு உரையாடுகிறோமா அல்லது அவர்களை ஊக்கப்படுத்துமாறு உரையாடுகிறோமா? அவர்கள் சொல்வதை கவனமாக கேட்கிறோமா அல்லது அலட்சியமாக கேட்கிறோமா? பயனுள்ள சொல் சொல்கிறோமா அல்லது பயனற்ற சொல் சொல்கிறோமா என்பவைதான். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக பேசுங்கள். மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையட்டும். மகிழ்ச்சி என்பது மற்றவருக்கு கொடுக்கும் போது தனக்கும் கிடைப்பது. ஒரு கண்ணாடி பாத்திரங்கள் நிறைந்த பெட்டியில் கிளாஸ் வித் கேர் என்று எழுதியிருப்பதை பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு மனித மனமும் ஒரு கண்ணாடி பாத்திரம் போன்று மென்மையானது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஹியூமன் பீயிங் ஹேண்டில் வித் கேர் என்று அவர்கள் மேல் எழுதியுள்ளது போல் பாவித்து ஒவ்வொரு வார்த்தையையும் பேசுங்கள். செய்தீர்களானால் வாழ்வாங்கு வாழ நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் என்று உங்களால் மார்தட்டி சொல்ல முடியும். என்ன, இன்றைக்கு கேட்டது கதை நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து கேட்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது ராம்கி ராமகிருஷ்ணன்.